நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தமனை கொடுத்திருக்கிற இந்த மகிமையான இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த சபை கூடுதலை தேவன் தாமே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உலகத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் நிறைந்தவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமையானவரே உண்மை துதிக்கிறோம் ராஜா. மகத்துவமானவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைத்து எங்கள் கரத்துல கொடுக்கிறவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. மகத்துவமானவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உண்மை நன்றியோடு துதிக்கிறையா. துதிக்கிற மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அல்பா உண்மைதா மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உண்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது பரிசுத்த சபை கூடுதலை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்கள், மத்தியில நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. இதோ நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே கர்த்தாவே. எங்கள் மத்தியில எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறையா. எங்கள் மத்தியில அசைவாடும்படியா ஜெபிக்கிறையா. இடத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக, தேவ மகிமையால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்த மகிமையா இருக்க கிருபை செய்யுங்க. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில தங்கி தாவரித்திருக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாடல் வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி ஆராதனை வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த வேதமான பகுதி ஆசீர்வதிப்பீராக. சாட்சியின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபையின் அறிவிப்பு வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள் திருமண நாள் ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்பா காணிக்கை பகுதி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட முகமுகமாய் பேசும்படியா ஜெபிக்கிறையா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் ராஜா. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளில் பரிசுத்தமான சரீரத்தையும் பரிசுத்தமான ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிற அப்ப ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்ப ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லாரும் அந்த பந்தியில உற்சாகமாக கர்த்தாவே பங்கு பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. எல்லாரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மந்தையின் ஆளுகளை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். என்ன வர வேண்டிய எல்லா பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஆளுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. இதோ உம்மால் முன்குறிக்கப்பட்ட உடைய மந்தையின் ஆடுகளை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அந்நாட்களிலே ஒரே கர்த்தரும் ஒரே மெய்ப்பருமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. தகப்பனே, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மெய்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படியாக அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தார். உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒரு நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துடைய முதலாவது நாளிலே தேவன் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பாடுவோம். 3 பாடல்களை பாடுவோம். முதலாவது பாடலாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம
எல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன் என்று பாடலை பாடப்போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக வாய்கள் விரிவாக திறந்து கைகளை தட்டி பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். 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 மூன்றாவது பாடலாக கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுபாவது. எல்லாரும் விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்,
நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் முழு ஆத்துமாவையும் எங்கள் முழு இருதயத்தையும் உமக்கென்று அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இயேசுவே, எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நாம் எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்போமா? என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர். வாக்கு மாறாதவரை நாம் துதிப்போமா? அவரை தாழ்மையோடும் துதிப்போமா? எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா? ஜீவனுள்ளவரை துதிப்போமா? ஜீவனுள்ள தேவன் நீர் இயேசுப்பா. இயேசுப்பா, இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாங்கப்பா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே, நீர் பெரியவர்.
உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவாலே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். இயேசுவாலே ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். எல்லாரும்
ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1-12 முடிய. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1-12 முடிய. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியிலே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வி. கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மணியமாய் இருக்கிறார். அவன் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவன் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இழிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவரின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது. மகா நீதிபதியாகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்திற்களின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாய் இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பற்றிக்கொள். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. காணிக்கை பாடலாக பாடலை பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் நேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச சித்தம் கொண்ட அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 65 அதிகாரம், சங்கீதம் 65 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. ஆமே. ஆமே. உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவும், திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையாலே நம்மை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்கள் நிரம்பின ஒரு இடம் தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம். அப்ப இந்த தேவனுடைய ஆலயத்துல இந்த இடத்துல கூடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா நன்மைகளும், தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகள், அது எதுவாக இருந்தாலும், அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும், அதை எல்லாம் கொட்டி கிடக்கிற இடம் தான் தேவ ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவ ஆலயத்துல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறாராம்? அந்த தேவாலயத்தின் நன்மையினால அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுகிறாராம்? திருப்தி ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த அப்படிப்பட்ட நன்மையினால, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால அவர் உங்களை நிரப்புகிறபடியினால இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உரிமை பாராட்டி நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது, என் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்திலே நீர் எனக்கு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த நன்மையினாலே எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அந்த ஆலயத்தினுடைய நன்மையினால, ஆசீர்வாதங்களினால உங்களை நிரப்புவதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் தவனமாக இருந்தான். வேதத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது என்னுடைய இருதயம் என்னமா இருந்ததா? மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே தாவீது தான் சொல்லுறான், 1000 நாளை பார்க்கல உங்களுடைய கூடாரங்களிலே செல்லும் ஓர் நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே அவன் விரும்பினவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? வாலிபனாகிய யோசுவா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வாலிப பிரயாணத்திலே எத்தனையோ இன்பங்கள் உண்டு இந்த உலகத்துல, கொட்டி கிடக்குது. நம்ம காலத்திலேயே எத்தனையோ இருக்கு, நண்பர்களுடைய ஐக்கியம் இருக்கு, நம்ம காலத்துல செல்போன் இருக்கு, நம்ம காலத்துல சினிமா இருக்கு, டிவி இருக்கு, நல்ல பசங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் எவ்வளோ இருக்கு. இதே போலதான் அந்த காலத்திலேயும் இருந்திருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு, இந்த காலத்துக்கு ஏற்ற டெக்னாலஜி, இந்த காலத்துக்கு ஏற்ற சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்காம அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு காரியம் இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட காலத்திலும் கூட தன்னுடைய வாலிப பிரயாயத்துல வேதம் சொல்லுகிறது, யோசுவா என்னக்கூடிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம்னா என்ன? ஆலயம். அல்லேலூயா. முதல் ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்புறமா தேவன் என்னவா மாத்தினாரு? ஆலயமா மாத்தினாரு. அந்த ஆலயம் தான் இப்ப என்னவா இருக்கு? சபை கூடுதலா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த சபை கூடுதலை தான் அந்த யோசுவா விட்டு விடவே இல்லை. இந்த சபை கூடுதலை தான் அந்த தாவீது ராஜா மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. இந்த சபை கூடுதலை தான் அவர் அதிகமாய் விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறாரு, அநேக சபை கூடுகிறது விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? புத்தி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபை கூடுதல் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம ஆலயத்துல நமக்கு வாங்க, அவரை ஆராதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து இந்த நாள் வரைக்கும், ஏங்க வேதத்துல நீங்க புதிய ஏற்பாட்டை வாசிச்சு பாருங்க, ஓய்வு நாள் தோறும் ஏசப்பா எங்க இருந்தாரு நீங்க வாசிச்சு பாருங்க. ஓய்வு நாள் தோறும் ஒரு ஓய்வு நாள் கூட அவர் ஆப்சென்ட் ஆகல. ஓய்வு நாள் தோறும் அவர் ஆலயத்துல இருந்து உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கார். வாசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல இருக்கு. ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெபாலயத்தில் தான் இருந்தார். ஓய்வு நாள் தோறும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் இருந்தார். ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அப்ப தேவனே தேவ ஆலயத்தில் இருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் சொல்ற நாம எங்க இருக்கிறோம்?
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆலயத்துல தேவன் இருக்கும்போது நம்ம எங்க போய் தேடிட்டு இருக்கோம் அவரை? யோசனை பண்ணி பாருங்க. எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்கதான் இருக்கிறாரு? அங்கதான் இருக்கிறார். அப்போ ஆலயத்துல இது மாத்திரமல்ல, அவர் என்ன ஆலயத்துல நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 416. ஆமே, எங்க இருந்து சத்தத்தை கேட்கிறாரா? நல்லா கவனிச்சீங்களா? அப்ப ஆலயத்துல அவர் சத்தத்தை கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க ஜபத்துக்கு அவர் கேட்கிற இடம், உங்க விண்ணப்பங்களை அவர் கேட்கிற இடம் எதுன்னு வேதம் சொல்லுது பாருங்க, ஆலயம். நல்லா கவனிங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை நீங்க வாசி பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்களும் எங்க போய் தான் ஜெபம் பண்ணாங்க? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசி பாருங்க. பேதுரு எங்க போய் ஜெபம் பண்ணாரு? தேவாலயத்துல போய் அவர் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு சப்பானியை அவர் சுகமாக்கினார். நல்லா கவனித்து பாருங்க. தேவாலயத்துல போய் அவர் ஜெபம் பண்ண போகும்போது தான் ஒரு சப்பானி அவர் என்ன பண்ணாரு? சுகமாக்கினார். அப்ப ஜெபம் ஆலயத்துல, தேவ ஆலயத்துல சாலமோன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. தானியேலால தேவாலயத்துக்கு போக முடியல. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆலயம் இருக்கிற திசைக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து நெடுமுழங்கால நின்று தேவனை நோக்கி ஜெபித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போக முடியாதவங்க கூட ஆலயத்தை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணலாம் தினந்தோறும். ஆனா ஆலயத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாம போறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி எடை போடுறாரு நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்க வேதாகமத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற இடம், அதை கேட்கிற இடம், உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இடம். அண்ணால எங்க போய் ஜெபம் பண்ணா? ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணா. எங்க மோசே ஆண்டவரை முகமுகமா தரிசித்தாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆலயத்துல. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கிறார். அது மாத்திரத்துல அங்க இருந்து உங்களுக்கு அவருடைய சத்தத்தையும் அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பதிலையும் கொடுக்கிறார். நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டவரு அண்ணாளுக்கு உடனே பதில் கொடுத்தாரு. வசனம் என்ன சொல்லுது? அண்ணாளை கர்த்தர் என்ன பண்ணாரு? நினைத்தருங்க. அப்பவே அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதே போல நீங்க வேதத்துல யோசபாத்தை எடுத்து பாருங்க, யாபேஷை எடுத்து பாருங்க. எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துல அவங்க ஜெபித்த போது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டது மாத்திரம் இல்ல, அதுக்கு உடனடியாக பதிலையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் 438. நல்ல கவனிங்க. அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எங்கே இருக்கும்? ஆலயத்துல இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஏசப்பாவுடைய கண்கள் எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. ஏசப்பாவுடைய இருதயம் எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல அவருடைய கண்கள் எப்போதும் திறந்த வண்ணமா இருக்கு. சாலமோன் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, இந்த இடத்துல யாராகிலும் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை நீங்க கேளுங்கப்பா அப்படின்னு தான் கேட்டான். யாராவது அப்பா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த குறையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க சொல்லி யாராகிலும் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஜெபிக்கும் போது அவர் இருந்தாதானே அந்த இடத்துல அவர் கண்ணை திறந்து பார்க்க முடியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ சாலமோனுக்கு அவர் வாக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இந்த இடத்துல என்னுடைய கண்கள் எப்போதும் திறந்தவனும். இன்ன வரைக்கும் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைய வரைக்கும் ஏசப்பா சாலமோனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்ன வரைக்கும் காத்துக்கிட்டு வர்றாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க?
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். என்ன, ஒரு பிராமண சகோதரர் இங்கேருந்து எருசலேமுக்கு போய் அந்த தேவாலயம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த சுவருக்குள்ளேயே கண்ணீரின் சுவர்னு சொல்லுவாங்க, அந்த சுவராண்ட போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண மாத்திரத்திலே தேவாலயத்தினுடைய சுவர் ஒன்று தான் இருக்குது, அதாவது அழுகையின் சுவர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தாண்ட போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். எத்தனையோ வருஷமாக அவருக்கு குழந்தை இல்லை, அவர் இன்னைக்கு குழந்தை பெற்றுக்கொண்டார். அவர் சொல்றாரு, அங்கே தேவன் இருக்கார், ஜெபத்தை கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கும் சாலமோனுக்கு அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, என் கண்களுங்க என்ன பண்ணிருக்கோம், திறந்தவங்களா இருக்கும், என் செவி இந்த இடத்துல திறந்ததா இருக்கும்னு சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இன்னைய வரைக்கும் தேவன் நிறைவேற்றுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. அன்னைக்கு ஆகாருடைய கண்களை கர்த்தர் கண்டது போல, அவருடைய கண்ணீரை கண்டது போல, அன்னாளுடைய கண்ணீரை கண்டது போல, அன்னைக்கு சகரியாவுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவனுடைய சிறுமையிலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக, அவனுடைய நிந்தையை புரட்டி போடும்படியாக அன்றைக்கு எலிசபெத் மேல தேவனுடைய கடாட்சம் வெளிப்பட்டது போல இந்த இடத்துல யார் யார் கூடி வருகிறீங்களோ, யார் யார் கர்த்தரை தொழுதுகளை உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அந்த எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற இடம்தான் தேவ சமூகம். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற இடம் தான் தேவ சமூகம். கர்த்தருடைய இருதயம் என்னாலும் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எப்போது இந்த இடத்துல தங்கி இருக்கிறது. நீங்க வந்து செபிக்கும் போது, அவரை ஆராதிக்க வரும்போது உங்களை நோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிற இடம் தான் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை வாசிங்க. 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பக்கம் 550. என்ன தங்கி இருக்குதான்? அக்கினி இறங்குகிறதையும் கண்டபோது குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர். ஆமா, எதுக்காக துதிச்சாங்களா? நல்லா கவனிச்சீங்களா? அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது. நல்லா கவனிச்சிங்க. தேவ ஆலயத்துல தான் தேவனுடைய அக்கினி இறங்குது. தேவ ஆலயத்துல தான் தேவனுடைய மகிமை வந்து தங்கி இறங்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேற எங்கேயும் இல்லை. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அக்கினி இறங்கும் போது உங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா அருவருப்புகள், எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிற இடம் தான் தேவ சமூகம். நீங்க ஒருவேளை ஐயா அந்த பாவத்தை விட்டு என்னால அதை மேற்கொள்ள முடியல, மாம்ச இச்சையை ஜெயிக்க முடியல, கண்களின் நிச்சயை ஜெயிக்க முடியல, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பலவிதமான காரியங்களோடு அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நீங்க போராடி கொண்டு இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு குழு கொடுக்கிறார் பாருங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற இந்த இடத்துல வந்து உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஆலயத்தில் அவருடைய அக்கினி இறங்கும் போது, ஆலயத்தில் அவருடைய மகிமை இறங்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அசுத்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, அதை உங்களை விட்டு விலக்குவதற்கு தேவ அக்கினி உங்களை நிரப்பும். தேவ மகிமை உங்களை தொடும் போது எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். எல்லா சத்துருடைய பிடியில் இருக்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இன்னைக்கு உங்களை விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அக்கினி இறங்கும் போது விடுதலை, அந்த மகிமை தங்கும் போது விடுதலை. அதனாலதான் தேவ ஆலயத்தின் மேல எல்லா பரிசுத்தவான்கள் எப்போது கவனமாய் இருந்தாங்க, எப்போதும் வாஞ்சியாக இருந்தாங்க. எப்போது விடியும், எப்போது என் தேவ சமூகத்துக்கு போவேன் என்று சொல்லி வாஞ்சியாக தாகமாக எப்போது இருந்தாங்க. அப்ப நல்லா யோசித்து பாருங்க என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவாலயத்தை குறித்து நான் எப்படி இருக்கிறேன்றது யோசித்து பாருங்க. அடுத்ததான் ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 11:4.
கர்த்தருடைய சிங்காசனம் ம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த, திரும்ப வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் ஆமா, எங்க இருக்கிறாரு? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்காரு. நீங்க எங்க போய் தேடிட்டு இருக்கீங்க ஆண்டவரை? யோசனை பண்ணி பாருங்க. அவர் இங்க தாங்க இருக்காரு. நாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இங்க தான் இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கேன். நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவர் நமக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்காரு. ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதனாலதான் அவர் கண் இங்க இருக்கு, அவர் இருதயம் இங்க இருக்கு, அவருடைய காதும் இங்க தான் இருக்கு. அப்போ எல்லாமே டோட்டல் பாடியில் இருக்க எல்லா உறுப்பும் அங்க எங்க அவர் விடுறவர் இல்லை. எல்லாம் அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல தான் கண் இருக்கு. அதனாலதான் வேதம் சாலமோனுக்கு சொல்லும் போது அவர் என்ன சொன்ன, என் கண்கள் இங்க தான் இருக்குன்னு அப்படின்னா நடத்து, நான் இங்க தான்ப்பா இருப்பேன் எப்பவுமே அப்படின்றார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? எப்போதும் அவர் வாசம் பண்ணுகிற இடம் அவருடைய ஆலயம் தான், அவர் ஆராதிக்கிற இடம் தான், அவரை தொழுது கொள்ளுகிற இடம் தான். அப்போ ஆண்டவரை நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தேவாலயத்துல ஏசையா தேவனை சந்திச்சார். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஏசையா எங்க தேவனை சந்திச்சார்னு எழுதப்பட்டிருக்கு. தேவாலயத்துல அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது தேவனை முகமுகமாக தரிசித்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க தேவனை தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல. தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு ஓடி வாங்க, தேவனை தொழுது கொள்கிற இடத்துக்கு ஓடி வாங்க, சபை கூடுதலுக்கு உற்சாகமா கலந்து கொள்ளுங்க. இங்கே உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல உங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம், தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தேவாலயத்திலே எழுந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் எப்போதும் விரும்பி வாசம் பண்ணுகிற இடம் எது? தேவ ஆலயம். அல்லேலூயா. அப்ப அந்த ஆலயத்துல அவரை தரிசிக்க உங்களால முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனை தரிசிக்கணும், தேவனை பார்க்கணும், அப்படி ஒரு வாஞ்சை உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குமே. ஆனால் நீங்க தேவாலயத்தின் மேல வந்து பாருங்க. வேதத்துல நீங்க புதிய ஏற்பாட்டுல லூக்கா புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஏசப்பாவை முத குழந்தையாக இருக்கும்போது பிரதிஷ்டை பண்ண வராங்க. வரும்போது அந்த சிமியோன் எனக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான் இருக்கார். அந்த சிமியோன் என்கிற அந்த பரிசுத்தமான அது வரைக்கும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன். நல்லா கவனிங்க. ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு போயிருந்தார். நல்லா கவனிச்சுங்க. ஆவியின் ஏவுதலினால தேவாலயத்துக்கு போயிருந்தார். ஏன்னா தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நீ சாகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பார்க்காம சாக மாட்டேன், அதாவது என்னுடைய ரட்சிப்பை பார்க்காம சாக மாட்டேன், என் சரீரத்தை பார்க்காம சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என் மாம்சத்துல நான் வெளிப்படுகிற அந்த சாயலை பார்க்காம சாக மாட்டேன்னு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. மனுஷன் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு எதிர்த்து தேவாலயத்துக்கு போ அப்படின்றார். அவர் தேவாலயத்துக்கு போகும்போது வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கு தான் ஏசப்பாவை மரியாளும் யோசேப்பு எட்டு வந்து என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை பண்ண வந்தாங்க. அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சது? அந்த சிமியோனுக்கு தான் கிடைச்சது. அவர் கையில ஏந்தின உடனே சொல்லப்படுற வார்த்தை என்ன? ஆண்டவரே, இப்போது என் ஆத்மாவை நீங்க சமாதானத்தோடு போக சொல்றீங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப ஆலயத்துல அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி, அடுத்த பக்கத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா, புருஷனோடு குறைஞ்ச வருஷங்கள் வாழ்ந்த ஒரு சகோதரி, பெரும்பாலான தன்னுடைய ஆயுசு நாட்கள் தேவாலயத்திலேயே தங்கி உபவாசித்து தேவாலயத்தினுடைய பணிவிடையெல்லாம் செய்து கொண்டிருந்த அருமையான ஒரு சகோதரி அன்னாள். அந்த வயதான முதிர்வான அந்த சூழ்நிலையில அவ ஆலயத்திலே தங்கி இருந்து ஜெபித்து 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 வேதம் சொல்லுகிறது, அவள் தீர்க்கதரிசியாக மாறினாங்க. அந்த தீர்க்கதரிசியானவளும் அன்னைக்கு தானே ஆலயத்துக்கு வரா. அன்னைக்கு அவளும் கர்த்தரை பார்த்து புகழ்ந்து பாடினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேற எங்கேயும் நீங்க போக தேவையில்லை. தேவ சமூகத்தை நோக்கி ஓடிவாங்க. உங்க கண்கள் இந்த இடத்துல தேவனை தரிசிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரோ தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 36:8 வாசிங்க. சங்கீதம் 36:8. சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறவர்கள்
சரியா வாசிங்க. 36:8 வாசிங்க. ம் ம் திருப்தி அடைவார்கள். ஆமென். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். நல்லா கவனிச்சிங்க. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறலன்ற ஆட்கள் யாராக இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய பேரின்ப நதி எங்கிருந்து புறப்படுது? அவருடைய ஆலயத்துல இருந்தான் புறப்படுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று வேதம் சொல்லுவார். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்டார். என்ன கேட்கிறாரு? நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை என்கிட்ட கேட்டிருப்ப. ஏன்னா நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ள நித்திய காலமா ஊறும், உனக்கு தாகமே எடுக்காதுன்னாரு. அப்ப அந்த தண்ணி எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது, தேவ ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவத்தை கொடுக்கிறது, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பரிசுத்த ஆவியினால நீங்களும் நானும் நிரப்பப்படுவதற்கு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின இடம் தான் தேவ ஆலயம், சபை கூடுதல். நல்லா கவனிங்க. ஆதி சபையில எல்லாரும் கூடி ஒரு மனதோடு அந்த 120 பேரும் ஜெபித்த இடத்துல தான், கூடின இடத்துல தான், சபை கூடுதல் தான் வேதம் சொல்லுகிறது. முதலாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அக்கினியாய் அவர்களை வந்து நிரப்பினது என்று வேதம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். அப்ப அக்கினி அபிஷேகம் நிரப்பின இடம் எது? சபை கூடுதல். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நான் பெறல, அல்லது நான் பூர்ணமா நிரப்பப்படணும், வரங்களினால நிரப்பப்படணும், கனிகளினால நிரப்பப்படணும், தேவன் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அந்த அபிஷேகத்தின் நதியினால உங்களை நிரப்பிக்கொள்ள, உங்க பாத்திரம் நிரம்பி வடிந்து ஓடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிற இடம். அதனாலதான் ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு இந்த ஆலயத்துல. அந்த ஆசீர்வாதத்தினால இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு நிரப்ப போகிறார். ஆனா இந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருன்னா, சுவிட்ச் போட்டாதான் ஃபேன் ஓடும். அது போலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ற ஃபேனு சுத்தணும்னா, நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? சுவிட்ச் என்ற ஒரு வசனத்தை கை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப நல்லா கவனிங்க. உபதேசத்துக்குள்ளதான் ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது, கட்டளைகளுக்குள்ளதான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அப்ப கட்டளைகளை கை கொள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திறந்து கொடுக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையில நிரப்பப்படும். அப்ப இன்னைக்கு முதலாவதாக தேவ ஆலயத்துல தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதத்தினால நீங்களும் நானும் நிரப்பப்படணும்னா முதலாவதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:10 வாசிங்க. பக்கம் 724. நல்லது. ஆமென். ஆமே. அப்போ முதலாவதாக தேவ ஆலயத்துல தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அத்தனை நன்மையினால நம்ம நிரப்பப்படணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, யார் ஒருவர் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருக்கிறதை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன்? என் வாழ்க்கையில முதல்ல என்னத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் யாவும் கூட கொடுக்கப்படும். அப்ப என் வாழ்க்கையில முதலாவதாக ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவரோடு பழகுகிற ஒரு காரியம், ஆண்டவரோடு நடக்கிற ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், அவருடைய வாசற்படியில காத்திருக்கிற ஒரு பாக்கியம் நமக்குள்ள இருக்குமே ஆனால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உங்களை தேவ ஆலயத்தின் நன்மையால திருப்தியாக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எதை தெரிந்து கொள்றீங்க?
ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய தாவீது ராஜா சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அப்ப ஆலயத்துல காத்திருக்கிற ஒரு காரியம், ஆலயத்துல தங்கி ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு காரியம், சபையின் நடுவிலே உட்கார்ந்து தேவனை துதிக்கிற ஒரு காரியம், தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்க ஒரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிற்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாளும் மருத்துவமனையில போய் நிற்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாளும் எந்த மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்காக யார்கிட்டயும் போய் நிற்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக தேவன் அவங்களுக்கு காரியத்தை மாறுதலை முடிய பண்ணுவா. அல்லேலூயா. இங்க காத்திருக்க அல்லது இங்க வருவதற்கு விருப்பப்படாத ஆட்கள் தான் அங்க போய் இருப்பாங்க. கடனுக்காக போய் நிற்பாங்க, மனுஷனுடைய தயவுக்காக அவங்க மூஞ்ச பார்க்கறதுக்காக நிற்பாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? யார் ஒருவர் கர்த்தரை தெரிந்து கொள்ளாமல் போகிறார்களோ, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியை தெரிந்து கொள்ளாமல் போகிறார்களோ, அவங்களோட வாழ்க்கையில மற்ற எல்லாமே வரும். ஆனா ஆண்டவரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அதன் மேல என்ன வேலை வந்தாலும் இதை காட்டில் எனக்கு எதுவும் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தேவ சமூகத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆலயத்தின் நன்மையால நிரப்புகிறார். ஏதோ கடமைக்காக வரேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க, வரலன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அதுக்காக அல்ல. எனக்கு என் தேவனுக்குள்ள உறவு அது. என் அப்பாவை நான் பார்க்க போறேன், என்னை படைத்தவரை ஆராதிக்க போறேன், என் தெய்வத்தை நான் பார்க்க போறேன், என்னோடு கூட பேசுகிறவரே, என்னை நடக்கிறவரே, என்னை கரம் பிடித்து நடத்துகிறவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணாவா? நமக்குள்ள ஒரு தாகம் வேணாவா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடுவதற்கு உற்சாகம் உள்ளவனா இருக்கிறேனா, அல்லது கடமைக்காக தேவனை தேர்ந்து கொள்கிறவனா இருந்தால், தேடுகிறவனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக யாரை தேவன் நிரப்புகிறார் ஆலயத்தின் நன்மையினால? யார் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்து இருக்கிறதை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களை அவர் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 92:13 வாசிங்க. ஆமா, நல்லா கவனிங்க. செழிப்பு வேணும் விரும்புறோமா இல்லையா? யாராச்சும் செழிப்பு வேணாம்னு சொல்றவங்க இருக்கா? இருந்தா கையை தூக்குங்க தாராளமா. எனக்கு ஆசீர்வாதமே வேணாம்பா, எனக்கு எந்த நன்மையும் வேணாம்பா, நான் பிச்சைக்காரனாவே இருக்கிறேன், நான் சாதாரண உடையே உடுத்திக்கிறேன், சாதாரணமான இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கு. ஒரு படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும், நல்ல காலேஜில் கிடைக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும், ஒரு உயர்வு கிடைக்கணும், இப்படி தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும். இப்படி எல்லா விதத்திலையும் செழிப்பை விரும்பாத பிள்ளைகள் யாருமே இல்லை. எல்லாருமே நம்ம விரும்புகிறோம் தான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த செழிப்பு நமக்கு எங்க ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. யார் ஒருவர் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டு இருக்காங்களோ அவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதமான செழிப்புகள் நிறைந்த ஒரு இடம் தேவாலயம். அந்த தேவாலயத்துல நம்ம நாட்டப்பட்டு இருக்கணும். அப்ப நாட்டப்படுறதுன்னா என்ன? அது அந்த மரம் எப்படி ஒரு இடத்துல ஊன்றி வளருதோ அது போல இது எனக்குரிய இடம், இது எனக்குரிய தேவன் கொடுத்த சமூகம். இந்த இடத்தை விட்டு நான் விலகாதபடி, வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடிக்கு இதுல உறுதியாய் தரித்திருந்து இந்த ஆலயத்தின் மேல வைராக்கியம் பாராட்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆலயத்தின் மேல நம்ம நாட்டம் உள்ளவர்களாக, முதல்ல நாட்டம் இல்லை, அடுத்ததுதான் நாட்டப்படுறது. நாட்டப்படுறது ஊன்ற கட்டப்படுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவ ஆலயத்தின் மேல எனக்கு ஒரு நாட்டம் இருக்கா, ஒரு விருப்பம் இருக்கா, ஒரு வாஞ்சை இருக்கா, ஒரு உற்சாகம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. யோசபாத்
கர்த்தருடைய காரியத்துல உற்சாகம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது, யோசபாத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாராம்? வெறும் பணக்காரனாக, பெரிய ஐஸ்வர்யத்தினால, கனத்தினால் அவனை நிரப்பினவராக தேவன் காணப்படுகிறார். நல்லா புரியுதுங்க. அவன் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமாய் இருந்தான். கர்த்தர் அவன் என்ன பண்ணார்? அபிரோதமாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நாம எப்படி இருக்கணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல, ஆராதனை மேல, வேதத்தின் மேல, ஜெபிக்கிறது மேல, ஊழியத்துல பங்கெடுக்கிறது மேல, ஊழியத்தினுடைய காரியங்களை நம்மளுடைய பங்கு எப்படி இருக்கு? எனக்கும் ஆண்டவருக்குள்ள பங்களிப்பு எப்படி இருக்கு? எனக்கும் ஆண்டவருக்குண்டான ஐக்கியம் எப்படி இருக்கு? எனக்கும் ஆலயத்துக்கு உண்டான ஐக்கியம் இருக்கு எப்படி இருக்கு? ஏன் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் ஆண்டவர் கைவிடாம வச்சிருக்காரு தெரியுங்களா? அவங்க எப்போதும் ஆலயத்தின் மேலேயே வாஞ்சையா இருப்பாங்க, எப்போதும் பலிபீடத்தோட ஒரு அட்டாச்மெண்டோடவே இருப்பாங்க. அவங்க எப்போதும் அந்த இடத்தை விட்டு கொடுக்காம இருக்க காரணம் என்ன? இது என் ஆண்டவருடைய சமூகம், இது என் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் அங்க நான் செத்து மடிந்தாலும் மடிவனை தவிர என் தேவ ஆலயத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி அத்தனை பரிசுத்தவான்களை இன்னைக்கு வரைக்கும் செய்யறாங்கன்னா காரணம் என்ன? ஆலயத்தில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சோறு கண்ட இடமே சொர்க்கம் சொல்லுவாங்க. எங்கேயோ போனோம், எங்கேயோ சம்பாரிச்சு நல்லா செழிப்பா இருக்குமா, அங்கேயே தங்கி இருக்கலாம். ஆனா அத்தனை ஆசீர்வாதமான இடத்தை விட்டு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமியை நோக்கி ஏன் உலகத்தில் இருக்க அத்தனை இஸ்ரவேலரும் யூத தேசத்துக்கு வராங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அங்கங்க அவங்க செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ், பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லை, இதுதான் என்னுடைய தேசம். ஏன்? அங்கதான் தேவன் வாசம் பண்றார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த இடத்தின் மேல இருக்க வாஞ்சையினால எல்லாவற்றையும் விட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய தேவன் என்று சொல்றதுக்கு அவர் வெட்கப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் என் ஆலயத்துல எப்படி இருக்கேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட சபை கூடுதல நான் எப்படி இருக்கேன்? அதுல நான் நாட்டப்பட்டு இருக்கிறேனா? நாட்டம் உள்ளவனா இருக்கிறேனா? யோசபாத்தை போல என் ஆலயத்தின் மேல நான் உற்சாகம் உள்ளவனா இருக்கிறேனா? அதனுடைய ஊழியத்தின் மேல, அதனுடைய பங்களிப்பு மேல, அதனுடைய காரியத்தில் என்னுடைய பங்கு எப்படி இருக்கிறது? நல்லா யோசனை பண்ணி. இங்க யார் என்ன பண்ணாலும் இது யாருக்காக செய்றீங்க? கர்த்தருக்காக செய்றீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு பெருக்குனா அது கர்த்தருக்காக செய்றீங்க. இந்த இடத்துல ஒரு சேரை நீங்க எடுத்து போட்டீங்கன்னா கர்த்தருக்காக செய்றீங்க. இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்தீங்கன்னா அது கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம். இந்த இடத்துல வரக்கூடிய ஆட்களை நீங்க விசாரிக்கணும், அது கர்த்தருக்காக நீங்க செய்றீங்க. அப்ப நீங்க செய்யறது எல்லாமே கர்த்தருக்காக இருக்கும்போது அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில நாம தங்கி இருப்பதையே, காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளணும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துல நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. மூணாவதாக வேதம் சொல்லுவது, கடைசியாக வாசிப்போம், சங்கீதம் 93:5 வாசிங்க. சங்கீதம் 93:5 பக்கம் 729. சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமே, பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் நித்திய அலங்காரமாய் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம் நம்மள, இல்லை? அழகா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம், நல்ல ஜுவல்லுகளை போட்டுக்கிறோம், இல்லை? நல்ல அழகா போகிறோம், நல்லது, சந்தோஷம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கு இல்லையா? வெளியே போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறோம், வெளியே போகிறதுக்கு ஒரு நல்ல ஜுவல்லை செலக்ட் பண்ணுறோம், செப்பலை செலக்ட் பண்ணுறோம், வாட்சு முதற்கொண்டு போடுற எல்லாத்துக்கும் ஒரு கலர் யூனிஃபார்மாக சில பேர் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யூனிஃபார்மை தலையிலேருந்து கால் வரைக்கும் பிங்க் கலர்னா பிங்க் கலரே இருக்கும், எல்லோ கலர்னா எல்லோ கலரே இருக்கும். கர்த்தர் சோத்திரம், சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஆனா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இதுக்கெல்லாம் ஒரு அலங்காரம் இருக்குன்னும் போது அதை நீங்க செலக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அப்போ உலக காரியத்துக்கு ஒரு அலங்காரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, அதே போல தேவனுடைய ஆலயத்துக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கு. என்ன? பரிசுத்தமானது நித்திய நாளாக உங்களுடைய ஆலயத்தினுடைய அலங்காரமா இருக்கு. அப்ப இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் பரிசுத்தமா வரணும், பரிசுத்த சிந்தையோடு வரணும், ஏனோ தானவென்று வரணும், ஏதோ கடமைக்காக வரணும். இந்த ஆலயத்தில் தேவனை தேடும் போது ஒரு பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்கா? ஒரு உண்மை நம்ம கிட்ட இருக்கா? ஒரு உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கா? இங்க சொல்லப்படுகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் என்கிட்ட இருக்கா? ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
இன்னைக்கு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாரு. என் வசனத்துக்கு நடங்குற அந்த பயம்தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தம். உங்க பரிசுத்தம் எப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயம் இருக்கணும். கீழ்ப்படியாம வசனத்தை கேட்கும் போது பரிசுத்தம் வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை கை கொண்டு நடக்கும் போதுதான் உங்களுக்கு எனக்கு பரிசுத்தம் கொடுக்கப்படும். அப்ப பரிசுத்தமானது நித்திய நாளாக தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்கு. இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இதுவும் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம கூடி வருகிற இடமும் தேவனுடைய ஆலயம், நீங்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்கன்னு வசனம் சொல்லு. இந்த ரெண்டு ஆலயத்திலுமே என்னதான் இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருந்தாதான் நீங்க கூடி வருகிற இடமும் பரிசுத்தமா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னா நீங்க கூடி வருகிற இடமும் எப்படிதான் இருக்கும்? அசுத்தமா தான் இருக்கும். அப்ப அசுத்தமா இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நம்முடைய சத்துருக்களுக்கு நம்ம விலக்கி காப்பதற்காக எப்போது தேவனுடைய பாளையத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆதலால் உன்னுடைய அசூசியை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து வேதம் சொல்லுது. அப்ப நம்ம காக்கிற தேவன், தூங்காது உறங்காமல் நம்ம பாதுகாக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு தெய்வம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு தெய்வம். அந்த பரிசுத்தம் தான் அவருடைய ஆலயத்தினுடைய அலங்காரமா இருக்கு. அந்த அலங்காரத்துக்கு அல்லது அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு கேடு வரும்போது, அந்த பரிசுத்தத்து மேல நம்ம கவனம் செலுத்தாத போது, ஏதோ ஒரு காரியமாக கடமையாக நம்ம ஆண்டவருடைய பரிசுத்தத்தை குறித்து அலட்சியமா இருந்து விட்டோம்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை லட்சம் பேர் கூடி வந்தாலும் தேவன் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம கூடி வர்றது விருதான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்க ஒருத்தரா இருந்தா கூட அந்த இடத்துல தேவன் இருக்கிறாருன்னு அங்கதான் பரிசுத்தம் இருக்கு. அது கோடிக்கணக்கான பேர் கூடுறாங்க, ஆனா தேவன் இல்லை. காரணம் பரிசுத்தம் இல்லை. அப்போ அவ்வளவு பேர் கூடி அங்க ஆராதிச்சாலும் தொழுது கொண்டாலும் என்னதான் அல்லேலூயா ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு அபிஷேகம் நிறைஞ்ச பாட்டெல்லாம் பாடினாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சிறந்த நடிகரை தேடி தேவன் வரல, பரிசுத்தவான்களை தேடி, நீதிமான்களை தேடி, அப்பா கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்தை உள்ளவர்களை தேடி வருகிறார். அதனால்தான் பாட்டெல்லாம் நீங்க பழைய ஆட்களை பாருங்க. பரிசுத்த கூட்ட நடுவிலே ஜொலித்திடும் சுத்த ஜோதி. நல்லா கவனிங்க. பரிசுத்த கூட்டத்தின் நடுவில் அவரை பார்க்க முடியும். நீதிமான்களுடைய சபையில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பரிசுத்தமான்கள் எல்லாரும் கூடுகிற இடத்துல பரிசுத்தமான தேவன் உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார் அந்த இடத்துல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? என் பேச்சுல ஒரு பரிசுத்தம், உலகத்தான போல அசிங்கமா சபையில ஒரு பேச்சு, வீட்டுல ஒரு பேச்சு, வேலையில ஒரு பேச்சு, பார்க்குற நண்பர்கிட்ட ஒரு பேச்சு. சில பேர் அங்கங்க போகும்போது சில மாஸ்குல எடுத்து மாட்டிப்பாங்க. சபைக்கு வரும்போது பரிசுத்த மாஸ்க்கு, வீட்டுக்கு போனோடனே அதுக்கு ஒரு மாஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போனோன்னே அதுக்கு ஒரு மாஸ்க்கு, அல்லது உலக மக்களோட போகும்போது அதுக்கு ஒரு மாஸ்க்கு, ஆவிக்குரிய ஐக்கியம் வந்து அங்கே ஒரு மாஸ்க்கு. இல்லைங்க, நம்ம எப்பவும் ஒரே முகத்தோடு தான் இருக்கும். அல்லேலூயா. இடத்துக்கு இடத்து மாறுபடுறது பச்சோந்தி தான் மாறும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நான் எங்கே போனாலும் பரிசுத்தமாக தான் இருப்பேன். பரிசுத்தம் என்கிற தீ எனக்குள்ள இருந்து அடுத்தவனை பற்றி பிடிக்குமே தவிர அவங்ககிட்ட இருக்கிற உலகம், அவங்ககிட்ட இருக்கிற இச்சை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அசுத்தம், அவங்ககிட்ட இருக்க பொய், அவங்ககிட்ட இருக்க பித்தலாட்டம், அவங்ககிட்ட இருக்கிற ஏமாற்றுகிற காரியம் எதுவும் என்னை பற்றி பிடிக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். பரிசுத்தமானது நமக்குள்ள இருக்குமையானால் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அது அக்கினி பிளம்பாய் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த அக்கினி பிளம்பாய் இருக்கும் போது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அப்படியே பரிசுத்தம் கடந்து வரும் என்று வேதம் சொல்லுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அமெரிக்காவில் ஒரு சகோதரி எஸ்தர் நினைக்கிறேன், எஸ்தர் இப்போ கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அருமையான ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்குள்ள அவ்வளோ அளவில்லாத அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்காங்க. அந்த சகோதரி போகிற இடத்துலலாம் கர்த்தர் பயங்கரமான அபிஷேகத்தால் நிரப்புவார். அந்த அம்மாவை மீட்டிங்கு கூட்டு போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் வழி இல்லாமல் அந்த அம்மா எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்கு. அதனால் அந்த கூட்டத்துக்கு மறைச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாலுக்கு வர வழியில் ஒரு கிச்சன் மாதிரி இருக்குது. அந்த கிச்சன் வழியாக கூட்டிகிட்டு வராங்க. நல்லா கவனிங்க.
கிச்சன் வழியா அந்த அம்மா ஜஸ்ட் கிராஸ் தான் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது அந்த அம்மா கிட்ட இருக்க அந்த அபிஷேகமானது அங்க இருக்கிற அத்தனை பேரையும் தொட்ட மாத்திரத்திலே அத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே நான் பாவி, என் மேல கிருபையா இருன்னு சொல்லி அவங்க வேலையை விட்டுட்டு, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு கதறி அழுது தேவனை நோக்கி பார்த்தாங்க. அந்த அம்மா எந்த பேச்சும் பேசல. நல்லா கவனிங்க, ஏசப்பா பத்தி பேசல. அந்த பாதையில அந்த மீட்டிங்கு போற மேடைக்கு போறாங்க. நல்லா கவனிங்க, ஸ்டேஜுக்கு போற வழியில அந்த அம்மா கிராஸ் பண்ணும்போது அந்த அம்மா மேல இருக்க அந்த அபிஷேகமானது அத்தனை பேரையும் தொட்டு அவளை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தி. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் வாசிச்சிருக்கேன். அவர் ட்ரெயின்ல போறாரு. நல்லா பாருங்க, அவர் ட்ரெயின்ல போறாரு. அந்த ட்ரெயின்ல அத்தனை கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் தொட்டு, நான் பாவி, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லி அவர் எந்த பிரசங்கம் பண்ணலங்க. அவர் போய் அவருடைய இருக்கையில தான் உட்கார்ந்தார். அவர் ட்ரெயின்ல போய் ஏறி உட்கார்ந்த மாத்திரத்திலே அந்த அபிஷேகமானது அந்த ட்ரெயின்ல இருக்கிற அத்தனை பேரையும் தொட்டது. அந்த தொட்ட மாத்திரத்திலே எல்லாரும் பாவ உணர்வை அதை அடைந்து, நான் பாவி என்பதை உணர்ந்து பரிசுத்தமாக மனம் திரும்பினா என்ன செய்யணும்னு சொல்லி அவர் சீட்டை நோக்கி ஓடி வந்தார். அதே பரிசுத்தவான் ஒரு நாள் ட்ரெயின்ல போகும்போது ஜன்னல் வழியா ஒரு பிளாட்ஃபார்மை பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. இவர் அப்படி பார்த்தாரு, அவ்வளவுதான். இந்த பார்வை மூலமாக கர்த்தருடைய அபிஷேகம் போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்கெல்லாம் அப்படியே மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கண்ணீர் விட்டு அவர் நோக்கி ஓடி வந்தாங்க. சகோதரனா, நான் என்ன செய்யணும்? மனம் திரும்புவேன். அவர் மார்க்கெட்டுக்கு போனார்னா, ஏதாவது வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்க போனார்னா எதுவுமே பேச மாட்டார் மனுஷன். அவர் போய் நின்னாலே அந்த இடத்துல அப்படியே அந்த அபிஷேகம் எல்லாரையும் தொடும். எல்லாரும் அவர்கிட்ட வந்து, நான் பாவி, நான் மனம் திரும்ப, நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எல்லா பாவத்தின் நுகத்தடிகளை முறிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் மற்றவனை பற்றி பிடிக்கணுமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கிற அக்கினி நம்ம பிடிச்சதுன்னா நம்ம ஒண்ணு இல்லாம ஆயிடும். அல்லேலூயா. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆலயத்துல நாம தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதா? எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருந்தாதான் நான் கூடி வருகிற இடம் பரிசுத்தமா இருக்கும். இந்த பரிசுத்தம் இருக்கிற இடத்துலதான் தேவன் விரும்பி வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. இருதயத்துல பரிசுத்தம் இருந்தாதான் அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்த அலங்காரத்தினை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்தம் நம்முடைய நடக்கையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய கண்கள்ல, நம்முடைய செவிகள்ல, ஒவ்வொரு அவயங்கள்ல இருந்து வெளிப்படணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அந்த பரிசுத்தம் இருக்கிற போது தேவன் அந்த இடத்துல இறங்கி வருகிறவராக இருக்கிறார். 3 காரியத்தை பார்த்தோம். யார் ஒருவர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்களோ அவங்கள தேவன் ஆலயத்தின் நன்மையால் நிரப்புகிறார். இரண்டாவதாக, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக யார் உறுதியாக இது என்னுடைய தேவ சமூகம், இந்த சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி யார் வைராக்கிய வாஞ்சியாக கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வருகிறார்களோ, எல்லா காரியத்திலும் பங்கெடுக்கிறார்களோ உற்சாகமாக, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தின் நன்மையால் நிரப்புவேன், செழிக்க பண்ணுவேன். மூணாவதாக, பரிசுத்தமாக உங்க ஆலயத்தை நீங்க காத்து கொள்ளும் போது தேவன் உங்களை நன்மையால நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோமா? அருமையானது உள்ள பிள்ளைகளே, இந்த மே மாசத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு பரலோக நன்மை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு பரலோகத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அவருடைய பந்தியில சேருவதற்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், மகா பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற பரிசுத்தமான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பரிசுத்த தேவனுடைய சமூகத்துல, பரலோகத்துல நீங்க நானும் இருக்கணும்னா அதுக்கு நமக்கு பரிசுத்தம் தேவை. யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யார் ஆண்டவர் முதலாவது தேடுறாங்களோ, யார் ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய இடம் தாங்க பரலோகம். அவங்களுக்குரியவர் தான் தேவன். ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறவங்களுக்கு அல்ல, சட்னி மாதிரி தொட்டுக்கிறவங்களுக்கு அல்ல. என் முழு சாப்பாடே என் ஏசப்பா தான், என் முழு பந்தியே என் ஏசப்பா தான், என் போஜனமே அவர் தான். அவர் தான் எனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லி அவரே சார்ந்து வாழ்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணதுதான் பரலோகம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவருடைய வருகையில அவர் யாரை எடுத்துக்கொள்ளுவார்?
பரிசுத்தம் உள்ளவர்களை தான் எடுத்துக்கொள்ளுவார். அவரோடு சஞ்சரிக்கிறவர்களை தான் எடுத்துக்கொள்ளுவார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கா? தேவனோடு பழகிற ஒரு பாக்கியம் அது இருந்தா தேவ ஆலயத்தை தாங்க நாடுவோம். சபை கூடுதலாம் விரும்பும். சபை கூடுதல் எப்போ வரும், எந்த ப்ரோக்ராம் வரும், எந்த பிரேயர் வரும், எந்த காரியம் வரும் சொல்லி நாடி ஓடி வரும். அல்லேலூயா. தேவன் மேல பற்றுதல் இருந்தா தேவன் இருக்கிற இடத்தின் மேல நமக்கு பற்றுதல் வரும். தேவன் மேல ஒரு வாஞ்ச இருந்தா, ஒரு அன்பு இருந்தா, அவர் விரும்புகிற இடத்துல, அவர் வாசம் பண்ணுகிற இடத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்ச, ஒரு உற்சாகம் வரும், ஒரு தேடுதல் வரும். அப்ப என்னுடைய தேடுதல் எப்படி இருக்கு? என் வாஞ்ச எதன் மேல இருக்கு? ஒரு விலையுந்த ட்ரெஸ் மேல இருக்கா? ஒரு காஸ்ட்லியான நகை மேல இருக்கா? ஒரு நல்ல கட்டடம் தான் என்னுடைய எய்மா? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன்? ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா? முதல்ல எந்திரிச்சு யாரை தேடுறீங்க? யாரை பார்க்குது உங்க கண்கள்? யார்கிட்ட உங்க உதடுகள் முதல்ல பேசுது? யாரை நோக்கி உங்க கைகள் முதல்ல தூக்குது? எந்த இடத்துல உங்க கால்கள் நடந்து போது? முதலாவதாக எந்த இடத்துல உங்க கால்கள் முடக்கப்படுகிறது? எங்க அதிக நேரம் ஆண்டவரோடு பேசுறீங்களா, மனுஷரோடு பேசுறீங்க? யோசித்து பாருங்க. நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய பிரகாரங்களிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு எனக்கு உள்ள ஒரு ஐக்கியம், உறவு எப்படி இருக்கு? உண்மையிலேயே ஆண்டவர் என் கூட இருக்காரா? உண்மையிலேயே நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? ஆண்டவரை என்னால் பார்க்க முடியுதா? அவர் என்ன பார்க்குறாரா? நான் அவரோடு பேச முடியுதா? அவர் என்னோடு பேசுகிறாரா? அவர் என் கூட வராரா? அவர் என்னோட பார்க்கிறாரா? என்னை விசாரிக்கிறாரா? என்னுடைய காரியங்களை அவர் சந்திக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறாரா? போய் ஆராய்ந்து பாருங்க. இங்கே கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தாம் வாசம் பண்ணுகிற இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல வருகிறவர்கள் கண்ணோக்கி பார்க்கிறார். அன்னைக்கு அன்னாலை கண்ணோக்கி பார்த்த தேவன், தானியேலை கண்ணோக்கி பார்த்த தேவன், தாவீதை கண்ணோக்கி பார்த்த தேவன், யோசுவாவை கண்ணோக்கி பார்த்த தேவன் இன்னைக்கு உங்களை என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, ஓய்வு நாள் தூரம் நான் தேவ ஆலயத்தில் இருந்தேனே, நீ எங்கே இருக்கிறாய்? உன் மனசு எங்க இருக்கு? உன் சிந்தை எங்க இருக்கு? உன் எண்ணெய் எங்க இருக்கு? உன் உடம்பு தான் இங்க இருக்கு, ஆனா உன் சிந்தை எங்கேயோ இருக்கு. உன் நினைப்பு எங்கேயோ இருக்கு. உன் மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. இல்ல இல்ல, என் முழு பலத்தோடு, என் முழு சிந்தையோடு, என் முழு ஆத்மாவோடு என் தேவனத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை ஏறெடுப்பேன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் இந்த காரியத்தில் தவறி போயிருப்போமே, ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, இன்றே ரட்சணிய நாள். இன்றைக்கு நீ மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தேவ தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு தேவன் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். பரிசுத்தமாக வாழ நம்மை அழைக்கிறார். உண்மையாக வாழ அழைக்கிறார். உத்தமமாக வாழ அழைக்கிறார். அவரை போல வாழ அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பேதுருவை பார்த்து பெந்தெகோஸ்தே நாளுடைய பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகள் ஒரே வார்த்தை சொன்னாங்க, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, சகோதரர்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும், சீர் பொருந்த வேண்டும், திரும்ப நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓட வேண்டும்.
கரை திரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆண்டவரோடு பேசுங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு உண்டான ஒரு நேரம். இது போல ஒரு நல்ல தருணம் வாய்க்காத ஆண்டவரோடு சீர் பொருந்துவதற்கு, ஆண்டவரோடு பழகுவதற்கு, ஆண்டவரோடு சஞ்சரிப்பதற்கு. உலகம் ஏமாற்றுங்க, உலக சிற்றன்பம் நம்ம ஏமாற்றும், அதை நம்ம வஞ்சிக்கும், நம்ம கெடுத்து போடும், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் மகனை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் மகனை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் அன்பு வாலிபனை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் அன்பு வாலிப சகோதரியை கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை புதிதாக கூர்மையான எந்திரமாக மாற்ற அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தானியலை போல, ஒரு சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல, ஒரு தெபராலை போல, ஒரு மரியாதை போல, ஒரு எலிசபெத்தை போல உன்னை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? காரியங்கள் மாறும். சாதாரண மீன் பிடிக்கிறவனாய் இருந்த பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவளாக தேவன் மாற்றினார். அவன் நிழல் பட்டு சொஸ்தமாகணும்னு விரும்பினாங்க. மீனோட நாத்தமே பிடிக்காதவங்க அவனை விட்டு விலகி போவாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் அவனோடு வந்து வாசம் பண்ணும்போது அவன் நிழல் பட்டா போதுங்க எனக்கு சொல்ற அளவுக்கு மாத்திட்டார். நாத்தம் பிடிச்ச வாழ்க்கையை வாசனை வீசுகிற வாழ்க்கையா மாத்திட்டாரு. அதே போல உன்னையும் மாற்ற விரும்புகிறார். என் மகனை உன்னையை மாற்ற விரும்புகிறார். என் மகளை உன்னையை மாற்ற விரும்புகிறான். ஆமென். ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமானது உடைய ஆலயத்தின் நித்திய நாளான அப்பா அலங்காரமா இருக்கிறது. அந்த அலங்காரத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. என் பிள்ளைகள் முதலாவது உண்மை தேடுகிறவளாக, முதலாவது உண்மை ஆராதிக்கிறவளாக, முதலாவது உண்மை தேடுகிறவளாக, பேசுகிறவளாக, மோட நடக்கிறவளாக, பழகுகிறவளாக எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் மாற்றுங்கப்பா. அப்பா, எப்போது உங்களுடைய சமூகத்துல நாட்டப்பட்டவர்களாக எங்களை மாற்றுங்க. பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே எங்க எல்லாருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நிரப்புங்க, நன்மையினால நிரப்புங்க. உங்களுடைய ஆலயத்தில் இருந்து பேரின்ப நதியால நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த அக்கினி இறங்கட்டும் ராஜா, அந்த மகிமை இறங்கட்டும் ராஜா, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கட்டும் ராஜா. நீங்க அப்படியே கிருபை செய்தபடியால் நமக்கு நன்றி. நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே. நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே. நிரம்பிட வந்து நிற்கிறோம்
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை ஒரு வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.